அவர் பூரணம் உள்ளவராய் அவர் இருக்கிறபடினால உங்களுக்கு எனக்கு இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் தேவையான சகல காரியங்களையும் குறித்து ஆலோசனை கொடுத்து உங்களுக்கு என்னையும் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். உலக பிரகாரமான ஒரு காரியம், உலக பிரகாரமான ஒரு சூழ்நிலை அல்லது ஒரு குழப்பம், ஒரு தெளிவற்ற ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இதை எனக்கு தேவன் தான் இந்த வழியை காட்டினாரா அல்லது இந்த வழி என்னுடைய மாம்சத்தில் தோன்றுதா, இந்த வழி எனக்கு மனுஷனுக்கு கொடுத்தானா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறவங்களாக நம்ம எப்போதுமே இருக்கிறோம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் யோசித்து கொண்டு இருக்கிறவங்களாக இருக்கிறோம். அப்போ யோசனையில் பெரியவரிடத்துல நம்ம ஒரு ஆலோசனை கேட்கும் பொழுது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க என்பது அவருக்கு தெரியும். இப்போ நான் என்னுடைய சரீர பிரகாரமான ஒரு பலவீனத்துக்காக நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன்னு சொன்னால் நான் டாக்டர் இடத்துல போய் என்னுடைய சூழ்நிலைகளை சொல்லணும், என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லணும், என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வலிகளை சொல்லணும். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா கம்ப்யூட்டரில் தட்டி பார்ப்பார். இப்போ ஜுரம் இருந்தால் ஜுரத்துக்கு இந்த மருந்தெல்லாம் கொடுக்கலாம், இருமல் சொன்னால் அது இருமலுக்கு இத்தனை வகையான சிறப்பு கொடுக்கலாம், இத்தனை வகையான மருந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதில் உங்களுக்கு எது தேவையோ அந்த மருந்தை அவர் கொடுப்பார். ஆமேன். அல்லது எந்த மருந்தை அவர் உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா அவருக்கு கமிஷன் வருமோ அந்த மருந்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு நல்லதோ நல்லது இல்லையோ டாக்டருக்கு அந்த மருந்து ரொம்ப நல்லது, அதனால் அந்த மருந்தை உங்களுக்கு அவர் ஆலோசனை கொடுக்குற இந்த மருந்தை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்கள் போய் உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் விளக்க வேண்டிய வேலை இல்லை, உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் விளக்க வேண்டிய வேலை இல்லை, உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் சொல்லி அவருக்கு புரிய வைக்க வேண்டிய வேலை கிடையாது. காரணம், உங்களுடைய போராட்டத்தின் மத்தியில் அவர் உங்கள் கூடவே இருக்கிறார், உங்களுடைய பிரச்சனையின் மத்தியில் அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். ஆமேன். அப்போ ஆலோசனை பாருங்களேன், எனக்கு நலமான ஆலோசனையை மாத்திரம் நான் பிடித்து கொண்டு அதில் நான் ஓட விரும்புகிறேன். ஆலோசனை என்பது நலமானது என்பதுக்கு முக்கியம் கிடையாது. ஆலோசனை என்பது உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். உங்களுக்கு நலமாக தோன்றுகிற எல்லாமே நல்லதாக இருக்காது, ஆனால் உங்களுக்கு நல்லதை கொடுக்கறது உங்களுடைய வாழ்க்கையில் நலமானதாக அது இருக்கும்.